வரவேற்புரை வழங்கிய கவிஞர் சதி செந்தில்குமார் அவர்களுக்கும், நூலை வெளியிட்டு தலைமையுரை ஆற்றவிருக்கின்ற என் அன்பு நண்பர் கவிஞர் எழுத்தாளர் திரு நெய்வேலி பாரதிக்குமார் அவர்களுக்கும், வாழ்த்துரை வழங்கிய பொள்ளாச்சி இலக்கிய வட்ட தலைவர் அறிவாசான் கவிஞர் க அம்சப்பிரியா அவர்களுக்கும், பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தின் செயலாளர் கவிஞர் இரா பூபாலன் அவர்களுக்கும், புன்னகை மாத இதழின் ஆசிரியர் கவிஞர் சே ரமேஷ்குமார் அவர்களுக்கும், நமது நட்சத்திர பேச்சாளர் கவிஞர் சுடர்விழி அவர்களுக்கும், இந்த விழாவின் நாயகன் எழுத்தாளர் சகா அவர்களுக்கும் மற்றும் இந்த அரங்கையில் கூடியுள்ள உங்கள் அத்தனை பேருக்கும், குறிப்பாக தோழர் சகா அவர்களின் உறவினர்கள் அனைவருக்கும், குடும்பத்தினர் அனைவருக்கும் முதற்கன் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பேச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி 2 வார்த்தை கவிஞர் எழுத்தாளர் நெய்வேலி பாரதிக்குமாரை பற்றி சொல்லணும். மிகச்சிறந்த மனிதர், மிகச்சிறந்த எழுத்தாளர். அதையெல்லாம் தாண்டி எனக்கு அவர்கிட்ட பிடிச்சது பர்ஃபெக்ஷன். எந்த வேலையை எடுத்தாலும் அது எழுத்தாக இருக்கட்டும், இல்லை எழுத்து தாண்டி உள்ள வேலையாக இருக்கட்டும், அந்த பர்ஃபெக்ஷன் அவர்கிட்ட உண்டு. ஒரு சின்ன கதையாக இருந்தால் கூட அதை கரு கிடச்சிருச்சு எழுதிடுவோம் அப்படின்னு நினைக்காம, அதுக்காக முழு தேடலையும் நேரத்தையும் செலவு பண்ணி அவருக்கு அந்த சந்தோஷமாக இருந்தால், நிறைவாக இருந்தால் மட்டும்தான் அந்த கதையை எழுதி முடிப்பார். அதனால தான் அவர் அனுப்புகிற எல்லா போட்டிகளையும் அவரோட கதையோ நாவலோ கவிதையோ பரிசு பெற்றுக்கிட்டே இருக்கிறது. இப்போ இதுமாரி சொன்னோன்னா உடனே மற்ற இலக்கியவாளர்கள் நாங்களாம் பர்ஃபெக்ஷன் இல்லையா அப்படிலாம் நினச்சிடாதீங்க. அவர் இலக்கியத்திலையும் பர்ஃபெக்ஷன், மற்ற இதுலேயும் பர்ஃபெக்ஷன். அதனால தான் சொல்ல வந்தேன். இவ்விடம் அன்பு கிடைக்கும் சிறுகதை தொகுப்பு. சிறுகதை ஒரு சிறுகதை, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறுகதை நல்ல சிறுகதை அப்படின்னா, நான் அதை படித்து முடித்தோடனே யார்கிட்டையாச்சும் சொல்லணுன்னு ஆசைப்படுவேன். அது ஒரு நல்ல சிறுகதை. இன்னொரு வகையான சிறுகதை இருக்குது. அதை படிக்க படிக்க இன்பமாக இருக்கும். அதை நம்ம வெளியில் சொல்ல முடியாது. எப்படி சொல்லுன்னு நினச்சா கூட அந்த கதை அவங்களுக்கு பெருசாக ஒரு தாக்கத்தை ஏற்படும். இதையா இவ்வளோ புலங்காய் இதை அடித்து சொல்கிறாரு அப்படிம்பாங்க. ஆனால் அதை வரிகளை படிக்கிறப்ப அந்த உணர்வு கிடைக்கும். இப்படி 2 விதமான சிறுகதைகள் இருக்குது. ஆனால் எழுத்தாளர் சகா அவர்கள் எழுதிய ஒரு 11 சிறுகதை தொகுப்பில் இருக்குது. இந்த 11 சிறுகதையும் இந்த 2 அம்சங்களுமே இருக்குது. அதாவது நீங்கள் இந்த கதையை படித்தா இன்னொருத்தவங்க சொல்லவும் முடியும், அதே நேரத்தில் அதை படிக்கிறப்ப உங்களுக்கு ஒரு இன்பமும் கிடைக்கும். படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக புத்தகத்தை படித்து முடிச்சுட்டு தான் வைப்பீங்க. ஒவ்வொரு கதையும் 11 கதையும் வெவ்வேறு திசைகளில், எங்கேயுமே ஒரு ரிப்பிட்டேஷன், ஒன்று சார்ந்து ஒன்று அப்படி எதுவுமே கிடையாது. எல்லாமே 11மே வெவ்வேறு திசைகளில் பயணிக்கக்கூடிய சுவாரஸ்யமான கதைகள். இப்போ எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு 5 சிறுகதைகள் நான் பேசலான்னு சொல்லியிருக்காங்க. நான் முழு கதையும் சொல்ல போகிறதில்ல. 5 கதையை சொன்னால் டைம் ஆகிடும். நான் மைய கருத்து மட்டும் சொல்கிறேன். முதல் கதை உடன் இருக்கும் கடவுள்கள். ஒரு ஆஃபீஸில் ஒரு மேடம் ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ அவங்க ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒரு பியூன், கடைநிலை ஊழியர்னு வச்சிங்களேன். அவர் மேடம் அப்படிங்கிறாரு. என்னான்னு பார்க்குறாங்க. எனக்கு கல்யாணம் மேடம் அப்படிங்கிறான். அப்படி சொல்கிற அந்த மனிதருக்கு கிட்டத்தட்ட 40 கிட்டன்னு வச்சிங்களேன், 40 வயசு ஆகுது. இவங்களுக்கு ஒரே ஆச்சரியமாகுது. கல்யாணமா? ஏன்ப்பா அதை முகத்தை இவ்வளோ இறுக்கமாக வச்சு சொல்கிற, சந்தோஷமாக சொல்லு, எப்போ கல்யாணம் அப்படிங்கிறாங்க. 4 நாளைக்கு மேடம் அப்படிங்கிறான். 4 நாளைக்கு இப்போ சொல்கிறியப்பா, சரிப்பா பொண்ணு யாருன்னு அப்படின்னு கேட்குறாங்க. பொண்ணு எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீடு அப்படிங்கிறாப்புல. அப்புறம் இவங்க எதுவுமே கேட்காம அவனே சொல்ல ஆரம்பிச்சிட்றான். அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு மேடம், குழந்தை இருக்குது, ஒரு பெண் குழந்தை இருக்குது. அவங்க கணவர் கொரோனாவில் இறந்துட்டார். அவர் கொரோனாவில் இறந்தனால அந்த பொண்ணோட சொந்தக்காரங்க அப்பா அம்மாவோ இல்லை அவங்க அண்ணன் தம்பி யாருமே வரல. அவங்க வீட்டுக்கார கூட நான் தான் அடக்கம் பண்ணேன். அந்த பெண் குழந்தை என் மேலே பாசமாக இருக்கும். ஆக்சுவலாக நான் ஏன் கல்யாணம் பண்ணிக்கலாம், இது வரைக்கும் என்னோடய அக்கா தங்கச்சியெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நிமிர்ந்து பார்த்தா 38 வயசு ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நான் என்ன கல்யாணம் பண்ணுறதுன்னு இருந்தேன். எங்கள் அம்மா தான் என் மேலே பார்த்துட்டு, ஏன்டா அந்த பொண்ணை நீ கட்டிக்கேண்டா, அவளுக்கும் ஒரு துணை கிடைக்கும்ல, அந்த குழந்தையும் பார்த்துக்கலாம்னாங்க. எனக்கு மறுபடியும் கொஞ்சம் தயக்கத்தில் அப்புறம் ஓகேன்னா மறுபடியும் அந்த பொண்ணை கேளுங்கண்ணா. அந்த பொண்ணு முதல்ல மறுத்துருச்சு. அப்புறம் சரின்னு ஒத்துக்கிட்டு அப்படி தான் இப்போ நடக்க போகுது. இது எங்கள் என்னோடய அக்கா தங்கச்சிக்கெல்லாம் பிடிக்கல, அவங்களாம் யாருமே இதுக்கு வரல மேடம். இந்த ஆஃபீஸ்லேயே நான் அவங்க 2-3 பேரை தான் கூப்பிட்றேன். குறிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன், உங்கள் மேலே எனக்கு ரொம்ப மரியாதை உண்டு அப்படின்னு சொல்கிறான். இது வரைக்கும் அவனை ஒரு கடைநிலை ஊழியராகவோ ஒரு பியூனாகவே மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த மேடம், ஓ
பரவாயில்லையே, இவ்வளோ கடைநிலை ஊழியராக வந்து ஒரு நல்ல பெரிய மனது இருக்குது அப்படின்னு அவங்க மனசில் வந்து ஒரு உயர்வான இடத்துல இருக்குது. சாயந்தரம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்தோடனே அந்த அலுவலகத்திலே இருக்கிற இன்னொரு இவங்களோட தோழி ஒருத்தவங்க அவங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கல்யாணத்துக்கு கூப்பிட்டாங்களா அப்படின்னு. ஆமாம் கூப்பிட்டாங்களா, எவ்வளோ பெரிய மனசு பாருன்னு இவங்க சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, அந்த பியூன் சொன்ன அதே கதையை தான் இவங்க சொல்கிறாங்க. ஆனால் அது வேறு ஒரு கோணத்தில் சொல்கிறாங்க, முற்றிலும் 180 டிகிரி ஆப்போசிட். அதை கேட்டோன்னே இவங்களுக்கு அப்படியே பகீர்னுது, ஏன்னா இவ்வளோ நேரம் உயர்வாக நினச்சிருந்தேன், இப்போ இப்படி சொல்கிறாங்களே அப்படிங்கிறாங்க. அவங்க ஒரே குழப்பம் அடைகிறாங்க. கதை வந்து அவங்க கல்யாணத்துக்கு போகிறாங்களா இல்லையா, என்ன முடிவு எடுக்கிறாங்க, அதுதான் கதை. அந்த கதையை நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கணும். 2வது கதை அக்கா. அம்சப்பிரியா சார் கூட சொன்னார் அந்த கதையை பற்றி. இந்த கதையில் வந்து ஒரு அக்கா ஒரு தம்பி. அக்காவுக்கு கல்யாணம் ஆகுது. தம்பி வந்து ஒரு 10வது படிக்கிற பையன். அவன் அக்கா கல்யாணம் ஆகிற வரைக்கும் அவன் வந்து அக்காவோட தான் எல்லாத்துலேயும் போட்டி. இந்த ரூமில் நான் தான் படுத்துப்பேன், இந்த கட்டில் நான் தான் படுத்துப்பேன் அப்படின்னு போட்டி போட்டே இருப்பான். ஆனால் அக்கா வந்து இவன் மேலே ரொம்ப அன்பாக இருப்பாங்க. பட் அவன் எந்த ஒரு புரிதலுமே இல்லாமல் இருக்கான். கல்யாணம் நடந்த அவங்கள அக்கா ஊருக்கு அனுப்பிச்சிட்டு வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்தோன்னே பார்த்தோன்னா ஒரு வெறுமை இருக்குது. அப்போ தான் அவனோட அக்காவோட எவ்வளோலாம் நம்ம அக்கா செஞ்சா அப்படின்ட்டு யோசித்து பார்க்குறான். அப்போ நம்ம அக்காவுக்கு அன்பே கொடுக்கலையே அப்படின்னு நினச்சிட்டு அதை வருத்தப்படுறான். அந்த நிகழ்ச்சிகள்லாம் ஒன்று ஒன்றா வந்துக்கிட்டே இருக்குது. அந்த தம்பி என்ன செய்கிறான் அக்காவுக்கு. எனக்கு கூட பிறந்த அக்கா தங்கச்சி யாரும் கிடையாது. ஆனால் அந்த கதையை படித்து அந்த முடிவை நோக்கி போகிறப்போ டக்குன்னு குப்புக்குன்னு ஒரு கண்லேருந்து தண்ணி வந்தது அவர் எழுதின கதையோட முடிவில். அந்த கதையில் ஒரே சின்ன 4 வரி மட்டும். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு கதையை படிக்கிறப்ப அந்த உணர்வுகள் நம்மளை வந்து தாக்கும், அந்த கதைக்குள்ளே நம்ம போய் இருக்கிற மாதிரி வைக்குன்னு சொன்னேன். அதுக்கு ஒரு உதாரணமாக ஒரு 4 வரி மட்டும்தான். அதாவது கல்யாணம் நடந்து முடியுது. அந்த மண்டபம், இப்போ நம்ம இந்த மண்டபத்தில் ஃபங்க்ஷன் முடிஞ்சு என்ன பண்ணுவாங்க, சேர்லாம் அடிக்க வைப்பாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. அதேமாதிரி அந்த மண்டபத்தில் ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே வராரு. அதில் ஒரு குழந்தைகள் காலையில் விளையாடி உடைத்த வண்ண பலூன்கள் நூலோடு கிடந்தன. மஞ்சள் கலந்த அச்சதை அரிசி எல்லா இடங்களிலும் பரவலாக சிந்தி இருந்தது. உள்ளங்காலில் நறுக்கென்று குத்தியது. இப்போ இதை படிக்கிறப்போ நமக்கு அப்படியே அந்த இடத்துல நம்ம காலில் ஒரு அரிசி குத்துற மாதிரி அவர் வந்து பலூன் சொல்கிறார் பார்த்தீங்களா, பலூன் உடஞ்சி விழுந்துருந்துன்னு சொன்னால் கூட ஓகே, அது நூலோடு இருந்ததுன்னு சொல்கிறப்போ அந்த மண்டபத்தில் நம்ம கண்டிப்பாக இருக்கும். இப்படி தான் இந்த கதை இப்படி இந்த கதை மட்டும் இல்லை, எல்லா கதையும் இப்படி உணர்வுபூர்வமாக இருக்குது. நான் ஒரு உதாரணத்துக்கு இந்த கதையிலேருந்து ஒரு 4 வரியை சொன்னேன். 3வது கதை முற்றாத புள்ளிகள். ஒரு கணவன் மனைவி. கணவன் வந்து ஆஃபீஸை விட்டு லேட்டாக ரொம்ப லைட்டில் வரான். சத்தம் போடாமல் வந்து கதவை திறந்து லைட்டை போட்டால் ஹாலில் வந்து மாமியார் வந்திருக்கிறாங்க ஊர்லேருந்து. பொண்டாட்டி உட்காந்துருக்குறா. இவன் என்னடா இல்லை திடீர்னு வந்து வாங்கத்த நல்லா இருக்கீங்களா, எப்போ வந்தீங்க சொல்லாமல் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி அத்தை நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், போய் படுக்க போகிறேன், நாளைக்கு காலைல பேசிக்கலாங்கிறான். இல்லை மாப்பிள்ள நான் ஊர்லேருந்து வந்ததே உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு தான் அப்படின்னா. என்ன மாப்பிள்ள இப்போ நேரம் என்ன அத்தை நேரம் லேட் ஆகிடுச்சு, இனிமேல் என்ன பேசுவேன், காலைல பேசிக்கலாம். இல்லை மாப்பிள்ள நீங்கள் வந்து உட்காருங்க அப்படின்னு அவளை வலுக்கட்டாயமாக சோபாவில் உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு, மாப்பிள்ள உங்களை பற்றி நான் தப்பாக நிறையா கேள்விப்பட்டேன், அதெல்லாம் உண்மையா அப்படின்னு. என்ன அத்தை சொல்கிறீங்க, என்ன தப்பாக கேள்விப்பட்டீங்க சொல்லுங்கள் அப்படின்னு. இல்லை உங்களுக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் தொடர்பு இருக்கான் நான் கேள்விப்பட்டேன். அப்படிலாம் எதுவுமே கிடையாது அத்தை, எனக்கு என் பொண்டாட்டி நல்லபடியாக இருக்கா, எனக்கு ஒரு பையன் இருக்கான், நான் எப்படி ஒரு பொண்ணை போய் காதலிப்பேன் அப்படின்னு. அந்த அம்மாவும் ரொம்ப டீசெண்டாக பேசிக்கிட்டே இருக்குது, இவனும் மறுத்துக்கிட்டே இருக்கிறான். ஒரு கட்டத்தில் அது பொறுமை இழந்து அந்த அத்தைக்காரையை மாமையார்காரையை என்ன பண்ணுறாங்க, ஒரு ஃபோட்டோ எடுத்து காமிச்சிடுறாங்க. அது வந்து அந்த கணவனும் அந்த இன்னொரு பொண்ணு சொன்னாங்க இல்லையா, அவங்க 2 பேரும் க்ளோஸாக இருக்கிற மாதிரி உள்ள ஃபோட்டோ. இப்போ சொல்லுங்கள் அப்படின்னா, இப்போ அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, ஓகே இவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே இதில் நம்ம மறைக்க முடியாதுன்ட்டு. ஆமாம் அதில் என்ன தப்பு இருக்குது, உங்கள் பொண்ணை நான் ஏதாச்சும் கஷ்டப்படுத்துனேன்னா அவங்களுக்கு வேண்டிய சாப்பாடு உணவு உடை நகை எங்கேயாச்சும் அழைச்சிட்டு எல்லாமே நான் பார்த்துக்குறேன், ஏதாச்சும் குறை வச்சுருந்தா சொல்லுங்கள் அப்படிங்கிறான். இது என்ன மாப்பிள்ள கதையாக இருக்குது, குறை வச்சாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டா இன்னொரு பொண்ணோட நீங்கள் போகலாமா, அது தப்பு இல்லையா, உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, ஒரு பையன் ஒருத்தன் இருக்கிறான், 8வது படிக்கிற பையன் இருக்கிறான், அசிங்கமாக இல்லையா அப்படி இப்படின்னா. இப்படியே சண்டை வளர்ந்துக்கிட்டே இருக்குது. கடைசியாக அவன் என்ன சொல்கிறான், அத்தை உங்கள் பொண்ணு எனக்கு வலது கண்ணுனா அந்த பொண்ணு எனக்கு இடது கண்ணு அப்படிங்கிறான். இதுக்கு மேலே இவன்கிட்ட பேசுறது சரி வராது. ஏன்னா அவன் என்ன பண்ணுறா, என்னடி இப்படி பேசுகிறான்னு சொன்னால் அவன் சொல்லிவிட்டு அவன் கோவமாக ஏஞ்சி போயிடுறான். அப்போ பொண்டாடிட்டு தன்னோட மகள்கிட்ட சொல்கிறான். மகள் அழுகுறா, நம்ம அம்மா வந்து எதோ சாதிச்சிருவாங்கன்னு நினச்சா கடைசியில் போகிறத பார்த்தா
ஒன்றும் ஆகாது போக்குன்னு நினைக்கிறப்ப அம்மாக்காரி சொல்கிறா, என்னடி இவனுக்கு பைத்தியங்கத்தையும் பிடிச்சிருச்சா இல்லை அந்த பொம்பளை செய்வனை செஞ்சுட்டாளா, இவன் இப்படி பேசுகிறானே அப்படிங்கிறா. அப்போது அந்த மனைவி, அந்த குழந்தை, அந்த மாமியார் இவங்கெல்லாம் எப்படி அந்த சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுறாங்க, எப்படி அதை சால்வ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத மிச்ச கதை. அடுத்தது 4வது கதை, ஆயுள் தண்டனை. ஒரு கணவன் மனைவி ஊருக்கு எல்லைப்புறம் உள்ள ஒரு ஊருக்கு குடிசை, ஒரு கிராமம், அந்த இடத்த நோக்கி காரில் போகிறாங்க. அவங்க எதுக்கு போகிறாங்க அப்படின்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அவங்க வீட்டில் ஒரு வேலைக்கார அம்மா இருந்தாங்க, வயசானவங்க. அப்படி எதுக்கு போகிறாங்கன்னா, இப்போ அந்த வேலைக்கார அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. ஏன் போகிறாங்க? அப்போது வந்து வேலை செஞ்சுட்டு இருப்ப இவங்க வீட்டில் ஒரு நெக்லஸ் காணா போயிடுது. காணா போனோன்னா எல்லா இடத்தையும் தேடம் கிடைக்கல. அப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த அம்மா மேலே சந்தேகம் வந்துடுது. அவங்க அப்புறம் அதை வந்து போலீஸ் வரைக்கும் போகுது அந்த கேஸு. அப்படி இப்படின்னு அவங்கள்ட்ட ஒன்றும் கிடைக்கல. அவங்க வந்து அதோட வேலையை விட்டு நின்றுடுறாங்க. இப்போ சமீபத்தில் வீடை க்ளீன் பண்ணுறப்ப கட்டில் எடுத்து நவுத்துறப்ப கட்டில் கீழே அந்த நெக்லஸ் கிடச்சிருது. அப்போ அவங்களுக்கு ஒரு குற்றம் உணர்வு, ஐயோ அந்த அம்மாவை கஷ்டப்படுத்திட்டோமே, போய் ஒரு மன்னிப்பு கேட்கணும்னு அந்த கணவன் நினைக்கிறான். பொண்டாட்டிக்கு வந்து அது பெரிய உடன்பாடெல்லாம் இல்லை. ஏங்க கிடச்சிருச்சு, அவங்க போயிட்டாங்க, இப்போ போய் நம்ம கிடச்சிருச்சின்னு சொல்லி என்ன பண்ண போகிறோம், ஒன்றும் கிடையாது. அந்த அம்மா இனிமேல் நம்ம வீட்டுக்கு வேலைக்கு வரப்போகிறது கிடையாது, தேவையில்லை விடுங்க. இல்லை வா, இல்லைன்னா அது காலம் பூர்வமும் நமக்கு வந்து மனசு கஷ்டமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த வீட்டில் உள்ளே வீட்டுக்கு போனோன்னே வாசலில் வந்து அந்த அம்மாவோட பையன் ஒருத்தன், கொஞ்சம் பெரிய பையன், எங்கள் அம்மா எங்கப்பான்னு அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருக்குது, படுத்துருக்காங்க அப்படிங்கிறான். அப்புறம் வந்து இது மாதிரி அவங்கள பார்க்க வந்திருக்கணுன்னு போகிறாங்க. அந்த வீட்டுக்குள்ளே அந்த 3 பேருக்கு நடக்கிற உரையாடல் தான் மீதி கதை. என்ன முடிவு எடுக்கிறாங்க, அந்த அம்மா என்ன பதில் சொல்கிறாங்க, எப்படி அந்த கதை முடியுது அப்படிங்கிறது தான் சொச்ச கதை. 5வது கதை வந்து உண்டென்றால் உண்டு. ஒரு 2 நண்பர்கள் ஒரு ஊரில் இருக்காங்க, வெவ்வேறு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அப்போ ஒரு நண்பர் சொல்கிறார், டேய் வாடா, ரொம்ப நாளாச்சு, வா டீ கடைக்கு வா, இந்த சோன்ஸ் இப்போ நம்ம கௌரி கிருஷ்ணன் மாதிரி கடைக்கு வா, டீ சாப்பிடணும் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும், அதுக்கு தான் கூப்பிட்றேன் அப்படிங்கிறான். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வரான். வந்து உட்காந்து எதுக்கடை இப்போ அவசரமாக கூப்பிட்டா, என்ன முக்கிய விஷயம் அப்படிங்கிறான். டேய் உனக்கு ஞாபகம் இருக்கா, ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தீபாவளி சீட்டு போடுவாங்க. அந்த காலத்தில் தீபாவளி சீட்டுன்னு ஒன்று போடுவாங்க. மாதம் கொஞ்சம் பணம் வாங்கி எல்லார்ட்டேருந்தும் தீபாவளி வரப்போ அவங்களுக்கு பலகாரம், வெடி இதெல்லாம் கொடுப்பாங்க. அப்படி இவங்க ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த 2 ஃப்ரெண்ட்ஸும், 3ஆவதாக இன்னொருத்தன், அவன் பேர் ரமேஷ்னு வச்சுங்களேன், அந்த ரமேஷும் சேர்ந்து இதை பண்ணுறாங்க. அப்படி எல்லாம் நல்லா ஃபுல்லாக ஊர் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணிட்டாங்க. கடைசி ஒரு வாரம் இருக்கப்போ அவன் எல்லா படத்தையும் தூக்கிட்டு ஓடிட்டான், அந்த ரமேஷுங்கிறவன். இப்போ இந்த 2 நண்பர்கள் வந்து இப்போ அவனை பற்றி தான் பேச போகிறாங்க. அவனுக்கு ஞாபகம் இருக்காண்டா, ஏன்டா அதை எப்படா மறக்க முடியும், ஊரில் தலைகாட்டம் உள்ள ஊரை விட்டே வெளில வந்து இப்போ இன்னொரு புது ஊரில் நம்ம வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், அவனை எப்படா மறக்குது, இப்போ எதுக்குடா அவனை பற்றி சொல்கிற அப்படின்னா. இல்லைடா திருப்பூர் போயிருந்தேன், அவனை பார்த்தேன் அப்படிங்கிறான். அப்படியா, அவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னா. அவன் ஒரு ஹோட்டலில் சர்வராக இருக்கான் அப்படிங்கிறான். சரி ஓடா, அப்போ என்ன பிஸ்னஸ் ஓனராக இருக்க போகிறான், சரி விடு அப்படின்றான். இல்லைடா அது முக்கியம் இல்லை, நான் இன்னொரு விஷயம் சொல்ல போகிறேன் அப்படின்னா. என்னன்னா, அவனுக்கு ஒரு கை இல்லை அப்படிங்கிறான் சந்தோஷமாக. அப்படியா அப்படிங்க 2வது நண்பன் வந்து அப்படியான்னு அதிர்ச்சியாக கேட்குறான். என்ன அதிர்ச்சியாக கேட்குறான், அவன் நம்மளை அம்மா ஏமாற்றிருக்கிறான், அவனுக்கு 2 கை போலின்னு நான் வருத்தமாக இருக்கேன், நீ ஒரு கை போனதுக்கே வருத்தப்படுறிய அப்படிங்கிறான். கடவுள் தான் தண்டிச்சிட்டாரா நம்மளுக்கு அப்படின்னா. சரிடா நீ கடவுள் இருக்குன்னு சொல்கிற, அவன் நமக்கு தப்பு பண்ணான் தண்டிச்சிட்டாரு, நம்ம என்னடா தப்பு பண்ணோம், ஊர் ஃபுல்லாக பணத்தை வாங்கிட்டு அவனுக்கு கொடுத்து அவன் நம்மளை தூக்கிட்டு போய் நம்ம ஊரில் உள்ளவங்கலாம் வந்து நம்ம வீட்டு வாசலில் கத்தி நம்ம அப்பா அம்மா நகையெல்லாம் விற்று அந்த கடனை அடைச்சோம். கடவுள் நம்ம ஏன் தண்டிக்கணும், அதுக்கு அவனை ஒரு கை தண்டிச்சார் நீ சொன்னது உண்மைன்னா நம்மளை ஏன் தண்டிக்கணும் கடவுள் அப்படின்னு அவன் கேட்குறான். இப்படி போகுது அந்த உரையாடல். கடைசியில் கடவுள் அவங்களுக்கு அந்த 2 நண்பர்களுக்கு என்ன செய்கிறாரு அப்படிங்கிறது தான் வந்து மீதி கதை. ஆக்சுவலாக தலைவர் வந்து மொத்தம் 11 கதையில் எனக்கு 5 தொகுதிக்கு பிரச்சாரம் பண்ண சொன்னார், அவங்களுக்கு 6 தொகுதியை பிரச்சாரம் பண்ண சொன்னார். இருந்தாலும் 6வது தொகுதியில் பிரச்சாரம் பண்ண போகிறதில்ல, ஒரு சின்ன கருத்து உங்களுக்கு சொல்லணும் இந்த இடத்துல நேரத்தில். அதுக்காக சொல்கிறேன். கதையை சொல்ல போகிறதில்ல, அவங்க தான் இப்போ சொல்ல போகிறாங்க. நீர்மூழ்கி கப்பல் அப்படின்னு ஒரு கதை. அதில் வந்து ஒரு வயசானவர், அவரை பற்றின கதை. அவருக்கு வந்து எப்படின்னா நினைவாற்றல் போயிடுது. நினைவாற்றல் போயிடுது எப்படின்னா, இப்போ சாப்பிட்டான்னு வச்சுக்கல, 2 இட்லி சாப்பிட்டுட்டு கை கிளம்ப போகிறப்ப நான் சாப்பிடல அப்படிம்பார், மறுபடியும் சாப்பாடு வைம்பார். சாப்பாடு வைக்கல அப்படின்னா தான் மகளையவாக இருந்தாலும் ஒரு அறையை விட்டுருவார். இப்படி ஏடா கூடமாக பண்ணிகிட்டு இருப்பார். எதுவுமே அவருக்கு ஞாபகம் இருக்காது. இப்போ திடீர்னு யாராச்சும் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தால் டக்குன்னு அழுவார், இங்கே எல்லாரும் என்ன அடிக்கிறாங்க, சோறு போடுறதில்ல அப்படிம்பார். அப்போது வர்றவங்க என்ன நினைப்பாங்க, உண்மையாக உங்கள் வீட்டில் சோறு போடுறதில்ல இப்போ இருக்குன்னு நினைப்பாங்க. இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு வயதானவர், அவரை மையப்படுத்தி தான் அந்த கதை நகருது. அவரை எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க, என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் கதை. நான் கதையே சொல்ல போகிறதில்ல. அந்த கதையில் வந்து அந்த
பெரியவருக்கு வந்த இது வந்து அல்சைமர். உங்களுக்கு பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்க அல்சைமர். அதை பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஏன்னா அது ரொம்ப முக்கியம், எல்லாருக்குமே முக்கியம். ஏன் அப்படின்னா ஒரு 60-65 வயசுக்கு மேலே எல்லாருக்குமே இந்த அல்சைமர் வரும். யாருக்கெல்லாம் ரொம்ப அதிகமாக வரும் அப்படின்னா அவங்க குடும்பத்தில் யாருக்காச்சும் அந்த பேக்ரவுண்ட் இருந்துச்சுன்னா, உங்கள் தாத்தாவுக்கோ பாட்டிக்கோ அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ இருந்துச்சுன்னா அது வரும். இந்த அல்சைமர் வரப்போகுது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நம்ம டக்குன்னு ஐயோ இங்கே தான் வச்சேன், எங்கே வச்சேன்னு தெரியலையே அப்படின்னு நம்ம தேடுவோம். அதே மாதிரி தான் அவங்களும் தேடுவாங்க. ஆனால் வந்து ஒரு 5 நிமிஷத்துலேயே 10 நிமிஷத்துலேயே அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படி இருந்தால் அது அல்சைமர் கிடையாது, அது நார்மல் ஞாபக மறதி. நான் சொல்கிற இந்த அல்சைமருங்கிறது வந்து அவங்க கண்டே பிடிக்க முடியாது. எங்கேயோ வச்சேன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்களே தவிர அதை கண்டுபிடிக்க முடியாது. அதேமாதிரி அவங்க சாப்பிட்டா காலையில் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு வயதானவரை வந்து கேட்டிங்க காலையில் என்ன சாப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏமாப்பா இட்லி சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க வந்து கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டாங்க. இது வந்து அல்சைமர் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போயே நம்ம வந்து டாக்டர்கிட்ட போகணும். ஓகே, இப்போ அதை பற்றி பிரச்சனை இல்லை. இப்போ வந்து அதை எப்படி வராமல் தடுக்க முடியுமானா தடுக்க முடியும். நம்ம ஒவ்வொரு ஆளையும் தடுக்க முடியும். ஏன் இது ஏற்படுது அப்படின்னா, நம்ம மூளை வந்து இப்போ 1 கிலோன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு. வயசாக எல்லாரோட மூளையும் சுருங்கும். 1 கிலோங்கிறது 950 கிராம். நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன், 50 கிராமெலாம் குறையாது சொல்கிறேன், மில்லிகிராம் அளவு தான் குறையும். அப்படி குறைஞ்சிட்டே போகிறப்ப நம்ம மூளையில் உள்ள நியூரான்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சிதையும், டெட் ஆகும். அப்போ நமக்கு இயற்கையாகவே இந்த இது வரும். இது வந்துச்சுன்னா நமக்கு மட்டும் நமக்கு தொந்தரவு கிடையாது. ஆக்சுவலாக நம்மளை பற்றி பாதுகாக்கிறாங்களே, சுற்றி மகனோ மகளோ மருமகளோ யாரோ, அவங்களுக்கு பெரிய தலைவலி. அப்போ இதை வந்து எப்படி வராமல் தடுக்கிறது? நான் சொல்கிற சில விஷயங்களை மட்டும் நீங்கள் இப்போலேருந்து பண்ணணும். நீங்கள் 60 வயசு ஆனதுக்கப்புறம் பண்ணக்கூடாது. இப்போலேருந்து இப்போ உங்களுக்கு 35 வயசு இருந்தாலும் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிடணும். அப்படி பண்ணிங்கன்னா இந்த இது வந்து உங்கள் டெத்து வரைக்குமே நீங்கள் போஸ்ட்போன் பண்ணிடலாம். அது வந்து உங்கள் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி, இதை நீங்கள் தள்ளி போடலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு லைஃப் ஸ்டைல், எக்ஸசைஸ், வாக்கிங் பண்ணணும். நீங்கள் டெய்லி ஒரு வாக்கிங் இல்லை ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி உங்களுக்கு இருக்கணும். நல்ல தூக்கம் இருக்கணும். நிறைய நண்பர்கள்ட்ட பேசணும். அது உறவினர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். நீங்கள் நிறையா பேசணும்னா நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, ஏதோ பேசிக்கிட்டே இருக்கலாம். அப்படி கிடையாது. நீங்கள் நிறையா படித்தா தான் பேச முடியும். அப்போ நீங்கள் நிறையா படிக்கணும், புத்தகங்களை படிக்கணும். இல்லை உங்களால் படிக்க முடியல, கண் தெரியலன்னா நீங்கள் வானொலியில் கேட்கலாம். வானொலியில் டிவியிலே ஏதோ பார்த்து நீங்கள் உங்களுக்கு ஏதோ ஒன்று புதுசாக ஒன்று கற்றுக்கணும். இல்லை இப்போ நம்ம நாச்சிமுத்து ஐயா இருக்கார் இல்லையா, அவர் இந்த வயசுலேயுமே அவர் என்ன பண்ணுவார், இதுனா என்ன, மொபைலில் எப்படி, மெயிலில் எப்படி அட்டாச்மெண்ட் பண்ணுறது, அப்படி ஏதோ ஒரு டவுட்டு கேட்டே இருக்குன்னா கூட எதுக்கிட்டா இவர் இவ்வளோ தெரிஞ்சுக்கிறாருன்னா, ஆனால் ஒரு ஆர்வம், தேடல் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த தேடல் கண்டிப்பாக எல்லாத்தையும் வேணும். ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி. ஓகே, நம்ம இப்போ ரிட்டையர் ஆகிட்டோம், இனிமேல் ஒன்றும் பண்ண போகிறதில்ல, நீங்கள் சேரில் சாஞ்சு உட்காந்திங்கன்னா முடிஞ்சுது. அதோட இது கண்டிப்பாக அல்சைமர் உங்களுக்கு வரும். ஸோ இப்போ நான் சொன்னேன், உங்களுக்கு உடனே பயந்துடாதீங்க, உங்களுக்குலாம் வந்துருமோன்னு உங்களுக்கு ஒரு இனிப்பான செய்தியும் சொல்கிறேன். இந்த அரங்கத்தில் இருக்க யாருக்குமே வராது. எப்படி நீங்கள் உறுதியாக சொல்கிறீங்க யாருக்குமே வராது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா இந்த இதே மாதிரி பொது நிகழ்ச்சிகள், இலக்கிய வட்டம், அம்சப்பிரியா பூபாலன்னு கேட்டிங்கன்னா ஏதோ இலக்கியத்தை வளர்க்குறோம் சார், நம்மளால் முடிஞ்சது அப்படிம்பாங்க. ஆக்சுவலாக அதை விட பன்மடங்கு வேலையை அவங்க செய்கிறாங்க இந்த சமுதாயத்துக்கு. இப்போ நீங்கள் இங்கே வர்றது மூலமாக ஒரு 10 பேரை பார்க்குறீங்க, விசாரிக்கிறீங்க, பேசுகிறீங்க, சிரிக்கிறீங்க, கை குலுக்குறீங்க. இங்கே யாராச்சும் பேசுகிறாங்கன்னா ஏதோ ஒரு விஷயம், புது விஷயம் உங்களுக்கு மைண்டுக்குள்ளே போகும். அப்படி நீங்கள் எல்லா இப்போ நம்ம பொள்ளாச்சியை பொறுத்தையும் கம்மன் கலைமன்றம், பொள்ளாச்சி இலக்கிய வட்டம், இதெல்லாம் வந்து உண்மையிலே நான் இவங்களெல்லாம் இலக்கிய மன்றமாகவே பார்க்கல. இவங்க ஒரு சமூக சீர்திருத்த பண்ணி இவங்களுக்கு தெரியாமல் இவங்க செஞ்சிட்ருக்குறாங்க. சரி, இப்போ எங்களுக்கு வராதுன்னு சொல்லிட்டீங்க, நாங்கள் வந்தவங்களுக்கும் ஒன்று பிரச்சனை, அப்போ எதுக்கு மறுபடியும் எங்கள்கிட்ட சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் மறுபடியும் நினைக்கலாம். நீங்கள் உங்களோட நண்பர்கள்ட்ட இதெல்லாம் சொல்லி, இதோட பிரச்சனையை சொல்லி, அவங்களையும் இது போல் பொது நிகழ்ச்சிகளுக்கு அழைச்சிட்டு வரணும். அதுதான் என்னோடய நோக்கம். அதுக்காக தான் சொன்னேன். ஸோ இதுதான் வந்து இது தேர்தல் காலம் அப்படிங்கிறனால ஒரு சின்ன கதையை சொல்லி என்னோடய பேச்சை நிறைவு செய்கிறேன். ஒரு காட்டில் ஒரு மரம், அந்த மரத்தில் கிளியும் காகமும் இருக்குது. அது 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கிளி வந்து என்ன பண்ணும்னா, எப்போதும் காகத்தை மட்டம் தட்டிக்கிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு, நீ என்ன கருப்பாக இருக்க, நான் என்னப்பா எவ்வளோ அழகாக பச்சையாக மூக்கில் சிவப்பெல்லாம் இருக்குது அப்படிங்க. அது காகம் சொல்லும், ஏய் எங்கள் அப்பாவும் கருப்பு, எங்கள் அம்மாவும் கருப்பு, ஏன் என் பரம்பரையே கருப்பு, நான் அதில் எங்கே எப்படி உன்ன மாதிரி கலரெல்லாம் வர்றது அப்படிங்கும். சரி, கலர் பரவாயில்ல, உன் குரல் கேவலமாக இருக்குது அப்படிங்க. சரி, இப்போ என்ன பாட்டு போட்டியில் பாட போகிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கும். ஆனால் காகம் எப்போதுமே கோச்சிக்காது. இப்படி ஏதாச்சும் ஒன்று அதை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்படியே இருந்துகிட்ருக்காங்க. ஒரு நாள் காட்டில் ஒரு வேடன் வரான். வேடன் வர்றப்போ காக்கா தெரிஞ்சிடுது.
வேடன் வந்து யாரை பிடிப்பான்? காக்காவை பிடிக்க மாட்டான், கிளியை தான் பிடிப்பான். உடனே இது என்ன பண்ணுது, தன் நண்பன்கிட்ட சொல்லுது, டேய் நீ பொந்துக்குள்ளே இருந்துக்க, ஒரு வேடன் வரான் உன்னை பிடிச்சிட்டு போயிடுவான் அப்படிங்குது. கிளி வந்து எவன் என்ன பிடிக்கிறது அப்படின்ட்டு ரொம்ப தெனாவட்டாக வெளில வருது. அதை பிடிச்சிடறான், அந்த வேடனை அம்படித்து அதை பிடிச்சிடறான். பிடிச்சிட்டு எடுத்துகிட்டு போயிடறான். அவன் எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுறான்னா ஒரு ஜோசியத்தை வித்துறான். ஜோசியர் என்ன பண்ணுவார், கிளி வாங்கினோன்னா ஃபஸ்ட்டு ரெக்கையை கட் பண்ணுவார். அது பறக்கவே கூடாது அப்படிங்கிறத ரெக்கையை கட் பண்ணுவார். ரெண்டாவது என்ன பண்ணுவார், வெள்ளை பூண்டு இருக்கு இல்லையா, அதை எடுத்து அது வாயில் வைப்பார், நாக்கில் சுருன்னு எரியும். அதுக்கு வணக்கம் அப்படிம்பார். கிளிக்கு வந்து இவர் சொல்கிற வணக்கத்தை சொல்லவும் தெரியாது, அது அப்படியே திகைச்சி போய் நிற்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு திகைப்பெல்லாம் அடங்குறதுக்கப்புறம் மறுபடியும் வெள்ளை பூண்டு எடுத்து வாயில் வைப்பார். இப்படியே செஞ்சுக்கிட்டே இருப்பார், சோறு தண்ணி கொடுக்க மாட்டார். அதுக்கு ஒன்றுமே புரியாது, எதுக்கடா இவன் வெள்ளை பூண்டை ஏதோ பூண்டை வாயில் வைக்கலாம், எரியுது என்னன்னு தெரியல. ஒரு சமயம் என்ன பண்ணும், டக்குன்னு வணக்கம்னு சொல்லிடும். சொன்ன உடனே அந்த ஜோசியர் வந்து 2 நெல்மணியும் ஒரு பழமும் கொடுப்பார். அடப்பாவி, அவன் சொல்கிறத சொன்னால் நமக்கு பழம் கிடைக்குமா, சாப்பிட இது தெரியாமல் போயிடுச்சேன்னு சொல்லிட்டு வாங்க சௌக்கியமா உட்காருங்க அப்படின்னு எல்லாமே கொடுத்துருவான். இப்படி இருக்கப்போ ஒரு நாள் இந்த காகம் அந்த பக்கம் வருது. அட நம்ம கிளி மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு, கிளி என்ன இங்கே மாட்டிக்கிட்டே நீ அப்படிங்குது. ஆமாம் நான் இங்கே மாட்டிக்கிட்டேன், உன்னோட இருந்தப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன், உன்னை போட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஆனாலும் நீ அன்பாக இருந்த, அதெல்லாம் எனக்கு இப்போ வந்து தான் புரியுது அப்படின்னோன்னா, சரி உன்னை நான் காப்பாற்றுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான், இங்கேருந்து எப்படி நான் ஒரு ஆளாக காப்பாற்ற முடியாதுன்னு இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கப்ப அந்த ஜோசியோட மனைவி வந்து சோறு எடுத்துகிட்டு வராங்க ஜோசியருக்கு. எங்கே சாப்பிடுவாங்க அப்படிங்கிறாங்க. சரின்னு அவனும் தட்டெலாம் வச்சுட்டு சாப்பிட போகிறான். இருங்க ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு ஒரு உருண்டை எடுத்து காக்காவுக்கு போட்டுறேன், காக்கா போட்டதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு காக்காவுக்கு சோறை வைக்கிறாங்க. கான்னு கத்துறாங்க. அப்போ காக்கா சொல்லுது, நான் வந்து சுதந்திரமாகவும், கிளிகிட்ட சொல்லுது காக்கா, நான் சுதந்திரமாகவும் சுயமரியாதையோடையும் இருக்கிற வரைக்கும் தான் மற்றவங்க என் மொழியை பேசுவாங்க காக்கான்னு. நீ எப்போ அடிமையானியோ அப்போ மனிதனோட அடுத்தவனோட மொழியை நீ பேசணும், வணக்கம் சொல்லணும், வாங்க நலமா அப்படின்னு அடுத்தவங்க மொழியை பேசணும். அவன் உங்களுக்கு அடுத்த மொழி, அவனோட மொழியை அவன் உனக்கு சொல்லிக் கொடுக்கறது வந்து நீ அதில் புலமை பெறுறதுக்கு இல்லை, உன்னுக்கிட்டேருந்து அவன் வேலை வாங்கிறதுக்கு, அடிமையாக்கிறதுக்கு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வாய்ப்பை வழங்கிய இலக்கிய வட்டத்திற்கும் தோழர் சகா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.